புள்ளி. இந்தா. ஐயா வரேன்யா. என்ன குறியது? ஏ சித்தப்பு, கொரியாவில் நம்ம சொந்தக்காரர் இருக்கிறத ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. கொரியாலடா, கொரியர். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்கள். நிற்க உட்காரு. தாங்கள் நீடூடி வாழ சில பல முக்கிய கோயில்களில் சிறப்பு பூஜை செய்த பிரசாதங்களை இத்தோடு இணைத்துள்ளேன். எல்லாம் ஒரே கடையில வாங்கின மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. மேலும் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னவா? இங்கு நான் தங்களின் வருங்கால மருமகளை கண்டுபிடித்து விட்டேன். என்னடி இவன் பிரசாதத்துக்கு முன்னாடி பீரங்கி வச்சிருக்கான்? அவளை கொண்டு வந்து தங்கள் முன் நிறுத்த அனுமதி கோரி ஆவலுடன் காத்திருக்கிறேன். பிள்ளையாடை பத்தி வச்சிருக்க. இன்னும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. சரி சரி. இப்படிக்கு அன்போட, ஆதரவோட, பண்போட, பாசத்தோட, பொறுமையோட, பெருமையோட, நாகரிகத்தோட. ஏற்கனவே அவன் நல்லா ஓடுவான். இதுல வேற ஓட ஓட ஓடன்னு வேற எழுதிருக்கான். லவ் பண்றானா? லவ் அவன் படிச்சு கிழிச்சது போதும். நீங்க உடனே போய் அவன் தூக்கிட்டு வாங்க. போன் பண்றான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு நாங்கெல்லாம் அறிவாலே சாதிக்கிறவங்க இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் இந்த அருவா. யாரு? ஹலோ அண்ணன் சென்னைக்கு போகுதுடா, அப்புறமா மீட் பண்ணுவோம். சுனாமி வந்துருச்சு. எவன்டா அது? ஆனந்த் சலையா? போய் உன் முதலாளிய வர சொல்லுப்பு. What the nonsense you are talking? யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆளை பாரு, கரடிக்கு கலர் சட்டை போட்ட மாதிரி. I was Vinod Kumar மேடம். Yes. Very nice meeting you. இங்க பாருங்க சம்பந்தி. யாரியா சம்பந்தி? அதானே படிக்க அனுப்புற பையனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சம்பந்தியா சம்பந்தி? அப்போ எங்க ஏற்ற பையன் வெளியே அனுப்பியா எங்க புள்ளைய? டேய் குருமூர்த்தி. அடியாத்தி என் பொண்ணு. அடியாளுங்களோட வந்து அராஜகம் பண்றீங்களா? தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றீங்களா? அபி நான் சொல்றேன். நீங்க அமைதியா இருங்கப்பா. யார பார்த்து தண்ணி போட்டு வந்தான்னு சொல்றேன்? உங்களை பார்த்துதான். சார் சாரி. உங்க கூட்டத்துல யாரோ குடிச்சிருக்காங்க. அவனை முதல்ல வெளிய அனுப்புங்க. அப்புறமா பேசுவோம். நம்ம கூட்டத்துல யாரா குடிச்சிருக்கிறது? யாராவது குடிச்சிட்டா தூக்கி வெளியே வீசுங்கடா. யார்கிட்ட? என்ன இழிப்பு? பின்னால பாருங்க. நீங்க பஸ்ல அசந்து தூங்கும் போது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரி வழியா விட்டாங்க. மானத்தை வாங்கிட்டீங்களடா. உங்க குரு என்கிட்ட போய் சொல்லிட்டான். நீங்க நல்லவரு, வல்லவரு, நாகரிகம் தெரிஞ்சவருன்னு. இப்பதானே தெரியுது ஒரு குடிகார கூட்டத்துக்கு தலைவருன்னு. சபாஷ், சரியான போட்டி. அப்பா எனக்கு இவர் பையன் வேண்டாப்பா. வேற நல்ல மாப்பிளைய பாருங்க. என் பையன் யார் தெரியுமா? யாரு? அவன் நின்னா தேரு, கேளுங்க, நடந்தா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசச்சா கட்டல. அவன மாதிரி ஒருத்த தனக்கு புருஷனா கிடைக்க மாட்டானான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைப்பான் ஐயா. சும்மாறா. இவ்வளவு புகழ்றீங்க உங்க பிள்ளைய. கேக்க நல்லா இருக்கு. ஆனா அவரால சுயமா முடிவெடுக்க முடியலையே. யார் சொன்னது முடியாதுன்னு?
அவன் எடுக்கிற எந்த முடிவும் தீர்க்கமாவும் தெளிவாவும் சரியாவும் இருக்கும். இல்லங்கிற ஆமாங்கிற இல்லங்கிற ஆமாங்கிற. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க பையன் எடுத்த முடிவும் சரியா தானே இருக்கும்? ஆமா. கிழிஞ்சது. அப்பா, அப்ப எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களன்னா என்னையும் உங்க பையனையும் தான். எங்க அவன்? ஹே, இவ்வளவு நேரம் எங்க இருந்தேன் இவன்? ஆ? நடிப்புனாலும் நடிப்பு, உலக மகா நடிப்புடா சாமி. ஜோடி பொருத்த நல்லா தாயா இருக்கு. அப்பா, அப்புறத்துல போன சாமியை இழுத்து குப்பர தள்ளிட்டாங்க. அப்புறம் என்ன பார்வை? ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, அண்ணா சமாதியை போய் பாப்போம். உனக்கு ஏத்த நல்ல புத்திசாலி பொண்ணா பிடிச்சிருக்க. நல்லா இருங்க, நல்லா